إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழ் திருமணம் சம்பந்தமான சில செய்திகளை தொடராக நாம் அறிந்து வந்தோம். அந்த வரிசையில் இன்றைய வகுப்பிலே நாம் அறிய இருக்கக்கூடிய செய்தி திருமண உரையும் திருமண விருந்தும். இது சம்பந்தமாக மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கின்றது என்பதைத்தான் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய திருமணம் என்பது மிகவும் எளிமையான ஒரு திருமணம். மனிதர்கள்தான் அதை மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அதிலே பலவிதமான அனாச்சாரங்களையும் பித்அத்துகளையும் புகுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் திருமணத்தை மிகவும் எளிமையான முறையிலே நடத்துவதற்கு நம்மை பணிக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எளிமையான திருமணத்தில்தான் அதிக அபிவிருத்தி பரக்கத்து இருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅலினுன் நிக்காஹ், நிக்காஹை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் திருமணம் அது முறையாக அறிவிக்கப்பட வேண்டும். காரணம், ரகசியமாக செய்யக்கூடாது. ரகசியமான உறவு முறை என்பது அது விபச்சாரத்தை தான் குறிக்கும். அதற்கு விபச்சாரத்திற்கு எதிரானதுதான் திருமணம் என்பது, முறையான உறவு முறை. அப்ப இந்த முறையான உறவு முறை அது அறிவிக்கப்பட வேண்டும், மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். காரணம், எந்த விதமான தொடர்பும் இல்லாத இரண்டு உள்ளங்கள் திருமண உடன்படிக்கை என்ற அந்த உடன்படிக்கையின் மூலமாக அந்த உள்ளங்கள் ஒன்று சேருகின்றது. அப்ப அவர்கள் வெளியே ஒன்று சேர்ந்து செல்வார்கள். இப்ப பார்ப்பவர்களுக்கு இவர்கள் கணவன் மனைவி, இவர்களுக்கு மத்தியில் தவறான உறவு முறை கிடையாது என்பது புலப்பட வேண்டும் என்று சொன்னால்
அந்த திருமணம் முறையாக அறிவிக்கப்பட வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த திருமணத்தினுடைய நிபந்தனைகளாக ஈஜாப், குபூல், சாட்சிகள் இருக்க வேண்டும். இது சம்பந்தமான சில செய்திகளை எல்லாம் இதற்கு முந்தைய வகுப்புகளிலே நாம் அறிந்து கொண்டோம். இப்போது திருமண உரை, இந்த திருமண உரையை பொறுத்த மட்டில் இது நிர்பந்தமான ஒன்றா? திருமண உரை என்பது கண்டிப்பாக நிகழ்த்தப்பட வேண்டுமா அல்லது அது விரும்பத்தக்க ஒரு காரியமா என்பதை முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பல திருமண வீடுகளிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. என்ன திருமணத்தில் என்ன நடக்கும்? பிரச்சனை. என்ன பிரச்சனை ஏற்படும்? திருமண உரை நிகழ்த்துவது யார், திருமணத்தை நடத்தி வைப்பது யார் என்பதில் நமது சமூகத்திலே பரவலாக பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த திருமணங்களில் ஷிர்கான, பித்அத்தான காரியங்கள் செய்யப்படுபவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்லும்போது சொல்கின்றார்கள். இந்த செய்தி திருமதியில 1084வது செய்தியாகவும் இப்னு மாஜாவிலே 1967வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகின்றது. காரணம், அதாவது இந்த திருமணத்திலே பிரச்சனை எப்போது ஏற்படும் என்று சொன்னால், இரு வீட்டார்களும் அகலாக்குடையவர்களாக, மார்க்கத்தை பேணுபவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் பெண்ணை தேர்வு செய்யும் போதும் ஃபதுஃபர் பிதாத்தின் தரிபத் யதாக்க, மார்க்கப்பற்றுடைய பெண்ணை தேர்வு செய்து வெற்றியடைந்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆணை தேர்வு செய்யும் போதும் சொல்கின்றார்கள், இதா ஹதப இலைக்கும் மன் தர்லௌன தீனஹு, யாருடைய மார்க்கப்பற்றை நீங்கள் பொருந்துகின்றீர்களோ, வஹுலுகஹு, யாருடைய நற்குணத்தை நீங்கள் பார்க்கின்றீர்களோ, ஃபஸவ்விஜூஹு, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லா தஃஅலுஹு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் அரீத், மார்க்கத்திற்கும் நற்குணத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஃபசாத், மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த திருமண உரையை பொறுத்த மட்டில் இன்றைக்கு கோடிகள் விஷயத்தில் சண்டையிடக்கூடிய சிலர் திருமண உரை என்பது தேவையில்லை, திருமண உரை என்பது அது பித்அத், அது மார்க்கத்திலே புகுத்திவிடப்பட்ட அது ஒரு பித்அத் என்று பேசுகின்ற அளவுக்கு பார்க்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மன்ஹஜிலே, நமது வழிமுறைகளிலே ஹுத்பத்துல் ஹாஜா என்ற ஒரு ஹுத்பா இருக்கின்றது. ஹுத்பத்துல் ஹாஜா என்று சொன்னால் தேவைக்கு ஏற்றவாறு பிரசங்கம் செய்வது. நீங்கள் இஸ்லாமிய வரலாறுகளிலே படிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று மிம்பருக்கு வருவார்கள், மக்களை அழைப்பார்கள். அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே எந்த ஒரு தவறு மக்களிடத்தில் காணப்படுகின்றதோ அதை சுட்டி காட்டுவார்கள். இப்படி நிறைய சந்தர்ப்பங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி அந்த நேரத்திலே காணப்படக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பிப்பார்கள். அதே போன்று இந்த ஹுத்பத்துல் ஹாஜா என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உள்ள ஒரு விஷயம். இந்த திருமண உரையை பொறுத்த மட்டில் அறிஞர்களுடைய கூற்றுக்களை பார்க்கின்றோம். வல் அஃலல் ஐ யஃப்ததிஹல் அக்துன் நிகாஹ், இந்த திருமண உடன்படிக்கை, இந்த திருமண உடன்படிக்கை என்பது ஹுத்பத்துல் ஹாஜாவை கொண்டு துவங்குவது அது மிகவும் சிறந்தது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுத்பாவை தொடங்கினார்களோ, ஹுத்பத்துல் ஹாஜா என்று சொன்னால் நீங்கள் ஜும்மாவிலே கேட்டிருப்பீர்கள். எனது உரையினுடைய ஆரம்பத்தில் கூட நான் சொன்னேன், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு என்று வருகின்ற அந்த ஹம்து ஸலவாத். அதற்கு பிறகு சூரத்து நிசாவுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். சூரத்து நிசாவுடைய, சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனம், சூரத்து நிசாவுடைய வசனம், யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. சூரத்து நிசாவுடைய முதலாவது வசனம். இப்படியான இந்த வசனங்களை கொண்டு, அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். இதுதான் ஹுத்பத்துல் ஹாஜா, இதுதான் ஹுத்பத்துல் ஹாஜா. நீங்கள் நினைக்கலாம் எல்லா உரைகளிலும் எல்லா இமாம்களும் இதை சொல்கின்றார்களே, என்ன காரணம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தங்களுடைய உரையை அமைத்திருக்கின்றார்கள்.
தங்களுடைய உரையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படித்தான் என்ன செய்கின்றார்கள், அமைத்திருக்கின்றார்கள். அறிஞர்கள் சொல்கின்றார்கள், وَإِنْ زَادَ بَعْضُ الْآيَاتِ وَالْأَحَادِيثِ مَعَ شَيْءٍ مِنَ الْوَعْظِ وَالنَّصِيحَةِ وَالتَّذْكِيرِ. திருமணத்தில் இதையெல்லாம் சொல்றோம். இன்னல் ஹம்தலில்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனம், சூரத்து நிசாவுடைய வசனம், இந்த வசனங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நாம் அதிகப்படியாக மக்களுக்கு உபதேசம் செய்யும் விதமாக, மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக, பிஹுக்கூக்கு ஸௌஜைன், கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த கடமைகள் உரிமைகள் என்ன என்பதை பற்றி, அதை போன்று திருமணத்திலே நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள் வீண்விரயங்களை பற்றி அந்த இடத்திலே உபதேசம் செய்வது ஃபலா ஹரஜ், எந்த விதமான குற்றமும் இல்லை என்ற ஒரு கருத்தை அறிஞர்கள் பதிவு செய்வதை பார்க்கின்றோம். அப்துல் அசீஸ் பின் ஃபௌசான் அல் ஃபௌசான் என்பவர் தங்களுடைய ஃபிக்ஹ் கிரந்தத்திலே சொல்கின்றார்கள், அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். என்ன அப்படின்னா, அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பத்துல் ஹாஜ்ஜா, ஹுத்பத்துல் ஹாஜ்ஜாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். ஃபின் நிகாஹி வ கைரிஹி, திருமணத்திலும் இது அல்லாத சந்தர்ப்பங்களிலும். அப்ப எல்லாருமே இதை படிக்க வேண்டிய ஒரு விஷயம். எது எது இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு என்று வருகின்ற அந்த தொடர் விஷயங்களை எல்லாரும் படிக்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அப்ப இது ஆலிம்கள் மட்டும் படிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல, எல்லோரும் இதை பற்றி படிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அதை போன்று இன்னொரு ரிவாயத்தில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி தஷஹுதை கற்றுத்தந்தார்களோ. தஷஹுத் என்றால் என்ன? தஷஹுத்னா என்ன? அத்தஹியாத், ஷஹாதத்தில். தஷஹுத் என்றால் ஷஹாதத் அல்ல, அத்தஹியாத்தில் இருந்து ஓதுறமா இல்லையா, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், அதான் தஷஹுத். தஷஹுதினுடைய இருப்பு என்று சொன்னால் அத்தஹியாத்தில் இருப்பது தான் தஷஹுத். இந்த தஷஹுதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அத்தஹியாத்து, ஸலவாத்து, அதற்கு பிறகுள்ள துஆ, இதையெல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அதை போன்று இந்த ஹுத்பத்துல் ஹாஜ்ஜாவையும் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்ற ஒரு செய்தியை மிஷ்காத்துல் மசாபிஹ்ல இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்ற தரத்தில் என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று இப்னுல் பத்தால் என்கின்ற அறிஞர் சொல்கின்றார்கள், வஸ்தஹப்ப ஜும்ஹூருல் உலமா, அதிகமான உலமாக்களும் இந்த ஹுத்பத்துல் ஹாஜ்ஜாவை முஸ்தஹப், விரும்பத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கின்றார்கள். ஃபின் நிக்காஹ், நிக்காஹ்ல. ஃபகால் அல் மாலிக், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஹுத்பத்துல் ஹாஜ்ஜா என்பது அல் அம்ருல் கதீம், இது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த விஷயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் சிறந்தது என்ன தெரியுமா, குறைவாக உபதேசம் செய்வது. அந்த திருமணத்தில் குறைவாக உபதேசம் செய்வது. என்ன செய்யக்கூடாது, ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, பயான் பண்ணக்கூடாது. எல்லாரும் என்ன செய்வாங்க, பசித்திருப்பார்கள், ஏன்னா வேறு வேறு தேவைகள் இருக்கும். அந்த நேரத்தில் மைக்கு கிடைச்சது, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒரு மணி நேரம் நீட்டி முழங்கக்கூடாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், குறைவாக பேசுவது இதுதான் மிகவும் சிறந்தது என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அதே போன்று இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், கானு யஸ்தஹிப்பூன அன் யஹ்மதல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அதற்கு பிறகு அக்துன் நிகாஹ் செய்வது, திருமண ஒப்பந்தம் செய்வது, அது மிகவும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அல் முகன்னி என்ற கிரந்தத்தில் இதை பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று லஜனத்து தாயிமா, அதாவது சவுதி அரேபியாவினுடைய மார்க்க தீர்ப்பு அளிக்கக்கூடிய அந்த சபையிலே இது சம்பந்தமாக கேட்கும் போது லா மானி லிமா லிமன் லா மானி மன் இல்கா முஹாதரா நாஃபியா அலல் ஹாதிரீன். பொதுவாக நீங்க பாருங்க, நாம பயானுக்குன்னு அழைக்கும் போது எவ்வளவு பேர் வருவாங்க, இங்க இருக்கிற மக்கள் தான். பொதுவாக நாம பயான் என்று அழைக்கும் போது அந்த எண்ணிக்கை ஒரு 150 மக்கள், 150 நபர்கள் கலந்து கொள்வார்கள். ஆண்கள் பெண்கள் என்று பார்க்கும்போது ஒரு 150 நபர்கள் கலந்து கொள்வார்கள் குறைந்தபட்சம். ஆனால் ஒரு விருந்து என்று அழைக்கும் போது அதுல அதிகமான மக்கள் கலந்து கொள்வார்கள். திருமணம் என்று அழைக்கும் போது அதுல அதிகமான மக்கள் கலந்து கொள்வார்கள். குறிப்பாக உறவினர்கள் கலந்து கொள்வார்கள். கலந்து கொள்வாங்களா இல்லையா? உறவினர்கள், நண்பர்கள்,
அவங்களெல்லாம் ஒரு பயானுக்குன்னு கூப்பிடுங்க, நீங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் ஒரு திருமணம் என்று வரும்போது, ஒரு விருந்து என்று வரும்போது கண்டிப்பாக அதில் அதிகமான மக்கள் என்ன செய்வார்கள்? கலந்து கொள்வார்கள். நமது அண்டை வீட்டார்கள், அயலார்கள் எல்லோரும் கலந்து கொள்வார்கள். அப்ப இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி அவர்களுக்கு மார்க்க உபதேசங்களை செய்வது அது மிகவும் சிறந்தது. அம்ருஹும் பில் மஅரூஃப், அவர்களுக்கு நன்மையை சொல்ல வேண்டும். வனஹீஹிம் அனில் முன்கர், தீமையை விட்டும் அவர்களை தடுக்க வேண்டும். எதுல? ஃபி ஹஃப்லி ஸிவாஜ், திருமண அந்த நிகழ்ச்சிகளில் இது போன்று செய்ய வேண்டும் என்று லஜ்னத்து தாயிமாவுடைய மார்க்க தீர்ப்பை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹுத்பத்துல் ஹாஜா என்று ஒரு தனி புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். ஹுத்பத்துல் ஹாஜா என்று ஒரு தனி புத்தகத்தையே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்திருப்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக கேட்கப்படுகின்றது. அதாவது திருமண நிகழ்ச்சிகளில் இதுபோன்று மார்க்க உபதேசங்கள் செய்வது அது எந்த அளவுக்கு பயனளிக்கும்? காரணம், இது போன்ற நிகழ்ச்சிகளில் தான் அதிகமான மக்கள் கலந்து கொள்கின்றார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளில் தான் மார்க்க உபதேசங்களை கேட்பதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், இந்த நிகழ்ச்சியில் திருமணம் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்ற மார்க்க வகுப்புகளுக்கு வருகை தர மாட்டார்கள். அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு இந்த உரையை நிகழ்த்துவது அது எப்படி என்று கேட்கும்போது இமாம் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஃப்லாத்து ஸிவாஜ், அதாவது இந்த திருமண நிகழ்ச்சிகளிலேயே ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும், நன்மையான விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்வது, தீமையான காரியங்களிலிருந்து எப்படி நாம் விலகி இருப்பது, அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றான், எதையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கின்றான், இது போன்ற அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளிலே உரையாக நிகழ்த்த வேண்டும் என்று ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது. இந்த திருமண உரை சம்பந்தமாக கேட்கப்படும் போது அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த உரையிலே நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு நசீஹத், ஒரு நல்ல உபதேசம் செய்ய வேண்டும், மார்க்க உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தஅலீமுல் இல்முன் நாஃபிஹ், பயனுள்ள கல்வியை அங்கே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் நோக்கமாக இருந்தால் அது மிகவும் சிறந்தது என்று ஷேக் பின் பாஸ், ஷேக் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லா அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்லுகின்றார்கள். இப்படி திருமணத்தில் உரையாற்றுவது அது மார்க்கத்திற்கு முரணான காரியம் அல்ல, மார்க்கம் தடுத்த விஷயம் அல்ல. ஹுத்பத்துல் ஹாஜா, தேவையான உரை என்ற அடிப்படையில் திருமணத்தில் என்ன செய்யலாம்? உரை நிகழ்த்தலாம். ஆனால் அந்த உரையை பொறுத்த மட்டில் அது நீளமானதாக இருக்கக்கூடாது, ஒரு மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. சுருக்கமாக அதே நேரத்தில் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை பேசணும். மக்களுக்கு அந்த நேரத்தில் பயனுள்ள விஷயங்களை பேசணும். திருமணத்தில் போய் என்ன செய்யக்கூடாது? தலாக்குனுடைய சட்டத்தை பற்றி பேசக்கூடாது. புரியுதா இல்லையா? திருமணத்தில் தலாக்குனுடைய சட்டத்தை பற்றி அல்லது இத்தாவுனுடைய சட்டத்தை பற்றி அந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இதில் அறிய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், திருமணத்தின் போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல். ஏற்கனவே வகுப்பிலே நாம் உங்களுக்கு சொன்னோம், திருமணத்தின் போது இசை கச்சேரிகள் நடத்துவது, ஆடல் பாடல்கள், இதெல்லாம் மார்க்கம் என்ன செஞ்சிருக்குது? தடை செய்திருக்கின்றது. இந்த மருதாணி நிகழ்ச்சி என்று என்ன செய்வார்கள்? ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை செய்வாங்க, அதில் ஆடல் பாடல்கள், ஆண் பெண் கலப்பு, மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் இப்படியெல்லாம் செய்வாங்க. ஆனால் அனுமதிக்கப்பட்ட முறையில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது இது மார்க்கத்தில் கூடுமா என்று சொன்னால் கண்டிப்பாக கூடும். பாருங்கள், சஹீஹ் புகாரியில 4765வது செய்தி இடம்பெறுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது அன்சாரி நபித்தோழருக்கு ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்து வைத்தேன். நான் ஒரு பெண்ணை அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, மா கான மஅக்கும் லஹ்வுன், பாட்டு பாடக்கூடியவர்கள் உங்களிடத்தில் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. பாட்டு பாடக்கூடியவர்கள் உங்களிடத்திலே இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஃபஇன்னல் அன்சார யுஜிபுஹுமுல் லஹ்வ, அன்சாரிகள் பாடல்களை விரும்பக்கூடியவர்கள். பாடல்களை அதுக்காக சினிமா பாட்டுன்னு நினைக்காதீங்க, இந்த டப்பாங்குத்து பாட்டெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த பாட்டுன்னு நினைக்காதீங்க.
அன்சாரிகள் பாடல்களை விரும்பக்கூடியவர் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சஹீஹுல் புகாரில 5162வது செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய அந்த அண்டை வீட்டில் உள்ள ஒரு பெண் அன்சாரி தோழருக்கு திருமணம் கொடுக்கப்பட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, அஹதைத்துமுல் ஃபதாத, நீங்கள் வந்து அந்த பெண்மணியை அவருக்கு அன்பளிப்பாக நீங்கள் வழங்கி விட்டீர்களா? காலு நஅம், ஆம். கால அர்சல்தும் மஅஹா மை யுகன்னி, பாட்டு பாடக்கூடியவர்களை அவர்களோடு அனுப்புங்கள். காலத் ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் அன்சார கௌமுன் ஃபீஹி கஸ்லுன் ஃபலவ் பஅஸ்தும் மஅஹா மை யகூலு, நீங்கள் பாட்டு பாடக்கூடியவர்களை அனுப்பினால் அவர்கள் எப்படி பாடுவார்கள்? அத்தைனாக்கும் அத்தைனாக்கும் ஃபஹய்யானா வஹய்யாக்கும். இது அந்த காலத்தில் உள்ள பாட்டு. அத்தைனாக்கும் அத்தைனாக்கும் ஃபஹய்யானா வஹய்யாக்கும். இப்னு மாஜாவில் இந்த செய்தி 1890வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அதாவது இதை நான் உங்களுக்கு நம்ம லாங்குவேஜில் சொல்வதாக இருந்தால், இப்போ மணமகளே மணமகளே வா வா, வலது காலை எடுத்து வச்சு வாவான்னு பாடுறோமா இல்லையா? ஏன்னா இது சினிமா பாடலாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அத்தைனாக்கும் அத்தைனாக்கும், உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம், உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஃபஹய்யானா வஹய்யாக்கும் என்று வாழ்த்து சொல்லி வரவேற்கும் விதமாக அந்த பெண்கள் பாடுவார்கள். அப்படி பாடக்கூடிய பெண்களை நீங்கள் அன்சாரிகளுக்கு அனுப்பி வையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அனுமதிக்கப்பட்ட முறையில் என்ன செய்யலாம்? பாடல்களை பாடலாம். ஆனால் இஹ்திலாத் பைனர் ரிஜாலி வன் நிசா, ஆண்களும் பெண்களும் கலந்திருக்க கூடாது. அதை போன்று அந்த பெண்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளை தாண்டி அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆடைகள் அணிந்திருக்க கூடாது. இசைக்க கூடாது. மிக முக்கியமாக இசைக்கப்படக்கூடாது. தஃப் என்ன செய்யலாம்? அடிக்கலாம். தஃப்னா தஃப் தெரியும் தானே? தஃப். இந்த தஃப் அடிக்கலாமா என்று சொன்னால் திருமண நிகழ்ச்சிகளில் பெருநாளில் தஃப் அடிக்கலாம். ஆனால் மற்ற இசைக்கருவிகள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களிடத்திலே வந்தார்கள். அப்படி வந்து அவர்கள் அமர்ந்திருக்கும் போது பாட்டு பாடக்கூடிய பெண்கள் தஃப் அடித்து அவர்கள் பாடினார்கள். அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் அவர்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், அவர்களுடைய தந்தைமார்கள் வீர தீர செயல்களில் செய்தார்களா இல்லையா? வீர தீர செயல்கள் செய்து அதிலே கொல்லப்பட்டு ஷஹீதானவர்களை புகழ்ந்து என்ன செய்தார்கள்? அந்த சிறுமிகள் பாட்டு பாடினார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. அப்படி பாடிக்கொண்டே வரும்போது அந்த சிறுமிகள் பாடினார்கள், வஃபீனா நபியுன், எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கின்றார், யஅலமு மா ஃபீ கதின், அவர் நாளை என்ன நடக்கும் என்ற மறைவான விஷயத்தை அறிந்தவராக இருக்கின்றார் என்று பாடினார்கள். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகூலி ஹக்கதா, உடனே அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். வகூலி மா குன்தி தகூலீன, இதற்கு முன்னால் நீங்கள் எப்படி சொன்னீர்களோ அதை சொல்லுங்கள். ஆனால் எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கின்றார், அவர் நாளை நடக்கக்கூடிய மறைவான விஷயத்தை அறிவார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே தடை செய்கின்றார்கள். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒருவரை வரவேற்பதாக இருந்தாலும் புகழ்வதாக இருந்தாலும் வரம்பு மீறி என்ன செய்யக்கூடாது? பொதுவாகவே கவிதைகளை நீங்க எடுத்து பாருங்க, கவிதைகள்ல அதிகமாக பொய் இருக்கும். அது அந்த அரசியல்வாதிகளுடைய புகழ்ச்சி எல்லாம் பாருங்க, அதில் எல்லாம் போலித்தனமான புகழ்ச்சிகள் இருக்கும், போலித்தனமான புகழ்கள் இருக்கும். இந்த மாதிரி போலித்தனமாக பொய்யாக வரம்பு மீறி புகழக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னொரு செய்தியில, லா தத்ரூனி கமா அத்ரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று, நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். அதனால வரம்பு மீறி என்ன செய்யக்கூடாது? கவிதை பாடுவதாக இருந்தாலும் பாட்டு பாடி மகிழ்விப்பதாக இருந்தாலும் வரம்பு மீறிய வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. காரணம், மறைவான விஷயத்தை தெரிந்தவன் யார்? அல்லாஹு தஆலா. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்,
குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வல் அர்தல் கைப, மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லி நஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரா, நான் எனக்கு எந்த விதமான நன்மையையோ தீமையையோ சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே ஒழிய. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலவ் குன்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர், நான் மறைவானவற்றை நான் தெரிந்திருந்தேன் என்று சொன்னால் எனக்கு நான் அதிகமான நன்மைகளை செய்திருப்பேன், எனக்கு நான் அதிகமான நன்மைகளை செய்திருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதனால வரம்பு மீறிய வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, அந்த பாட்டுகளில் இருக்கக்கூடாது என்பதை இந்த செய்திகள் நமக்கு அறிவிக்கின்றது. அதே போன்று நாம் உங்களுக்கு சொன்னோம், அந்த இசை, அதாவது பாடல்களை பாடுவது, தஃப் அடித்து பாடல்களை பாடுவது, இதுவும் திருமணத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இந்த தஃப் அடித்து பாடுவது ஆண்களுக்கு ஆகுமானதல்ல. இதை செய்யக்கூடியவங்க யாரு? சிறுமிகள். யாரு? சிறுமிகள், பெண்கள், சிறுமிகள் தான் இதை செய்ய அனுமதி இருக்கின்றது. அதே போன்று இசையும் ஹராம், இசையும் ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ல யகூனன்ன மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே சில மக்கள் வருவார்கள், சில கூட்டம், யஸ்தஹில்லூனல் ஹிர, அவர்கள் விபச்சாரத்தை ஹலாலாக்கி கொள்வார்கள், வல் ஹரீர, பட்டாடையை ஹலாலாக்கி கொள்வார்கள். திருமண வீடுகளில் மாப்பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, பட்டு சேலை, பட்டு வேட்டி கட்டுவதை பார்க்கின்றோம். ஏன்னா இப்படி பட்டை அவர்கள் ஹலாலாக்கி கொள்வார்கள். வல் ஹம்ர, மதுபானத்தை ஹலாலாக்கி கொள்வார்கள். வல் மஆசிஃப், இசையை ஹலாலாக்கி கொள்வார்கள். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இப்போ பயான் நிகழ்ச்சிகளில் கூட என்னது என்ன செய்யுது, இசையெல்லாம் என்னது வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அதுக்கு வியாக்கியானங்களும் சொல்லப்படுகின்றது. ஏன்னா அது அப்படியல்ல இப்படியல்ல என்று வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டு அதை என்ன செய்யறாங்க, மழுப்பக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ இசை, அது பயானிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது இசை தவிர்க்கப்பட வேண்டும், ஹராமான ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த திருமண நிகழ்ச்சிகளில் பொதுவாக நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தவறு இருக்கின்றது, பலராலும் அலட்சியம் செய்யப்படக்கூடிய ஒரு தவறு. என்ன என்று சொன்னால், தொழுகைகள் பாழாக்கப்படுவது. ஒரு சந்தோஷம் என்று வந்துவிடும் போது மக்கள் என்ன செய்வார்கள், அந்த சந்தோஷத்திலேயே மூழ்கி விடுவார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுவார்கள். தொழுகைகள் நிறைய திருமண வீடுகளில் பாழாக்கப்படுகின்றது. சில மண்டபங்களில் தொழுகிறதுக்குன்னா இடமே இல்லை. அதனால தான் நம்முடைய பழைய உரைகளிலே நாம் சொன்னோம், திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாக ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் சேர்ந்து அந்த திருமணம் எப்படி நடைபெற வேண்டும், அதிலே பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து அவர்கள் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப திருமண உரைகள், திருமண நடைபெறக்கூடிய இடங்கள்ல, திருமண நிகழ்ச்சிகள்ல தொழுகைகள் பாழாக்கப்படுகின்றது. அது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒரு மிகப்பெரிய பாவமான விஷயம். அதே போன்று சில பெண்கள் என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம், பெண்கள் என்ன செய்யறாங்க, திருமண நிகழ்ச்சி என்று வரும்போது ஃபர்தாக்களை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை அணிந்து கொண்டு, சேலைகளை அணிந்து கொண்டு அங்கே என்ன செல்கின்றார்கள். அப்படி செல்லும் போது தொழுகைக்கு நேரமாகிவிட்டது, தொழவில்லையா என்று சொன்னால் தொழுகையினுடைய ஆடை இல்லை, ஹிஜாப் இல்லை, ஃபர்தா இல்லை, அதனால என்ன செய்வோம், அது அப்புறமா பார்த்துக்குவோம் என்று தட்டிவிடக்கூடிய ஒரு காட்சியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று இந்த செய்தியை சொல்வதாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சின்ன நினைவூட்டலாக சொல்கின்றேன். பல பெண்களுடைய ஹிஜாப் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், இந்த கைப்பகுதிகள் எல்லாம் மிகவும் லூஸாக காணப்படுகின்றது. அந்த ஸ்டைலா என்ன செய்யறாங்க, ரொம்ப லூஸா என்ன செய்யறாங்க, தைக்கிறாங்க. இப்படி தைக்கப்படும் போது தைக்கப்படக்கூடிய புர்காக்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர்னு கை தூக்கும் போது என்ன செய்யும், இந்த இடங்கள் வெளிப்படும், இந்த இடங்கள் வெளிப்படும். அப்ப அவுரத், தொழுகையில் மறைக்கப்பட வேண்டிய முக்கியமான பகுதிகள், முகத்தையும் முன்கையையும் தவிர அனைத்து உறுப்புகளும் மறைக்கப்பட வேண்டும். அப்ப அல்லாஹு அக்பர் என்று தூக்கும் போது இந்த கையெல்லாம் என்ன செய்யும், வெளிப்படும். இது அவுரத். அதனால இதையும் சகோதரிகள் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்றேன். அப்ப தொழுகைக்காக, அது தொழுகைக்காக திருமண வீடுகளில் தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும், அதற்காக இடம் ஒதுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நாம நம்முடைய வாழ்க்கையில பேண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், திருமண விருந்து. திருமண விருந்து என்பது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருமண விருந்து கொடுத்திருக்கின்றார்கள், எதையெல்லாம் திருமண விருந்தாக கொடுத்திருக்கின்றார்கள், யார் யார் அழைக்கப்பட வேண்டும், யார் யார் அழைக்கப்படக்கூடாது, திருமண விருந்தினுடைய அந்த சட்டம் என்ன, இதெல்லாம் நாம் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த திருமண விருந்தை பொறுத்த மட்டில் இன்னல் வலிமா, திருமண விருந்து என்பது அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம், வாஜிபெல்லாம் கிடையாது. சில அறிஞர்களுக்கு மத்தியில் அது கட்டாயம் என்று பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஜும்ஹூருல் உலமா, பெரும்பாலான அறிஞர்கள் இதை கட்டாயமாக பார்க்கவில்லை. கடன் வாங்கி ஒருவர் திருமணம் விருந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு சமூகத்தில் திருமணம் ஏன் மிகவும் கடினமாக பார்க்கப்படுகின்றது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால், சமுதாயம் எல்லாவற்றையும் சுமையாக ஆக்கிவிட்டது. திருமணம் செய்வதாக இருந்தால் அதற்கு முன்பாக ஒரு விருந்து, திருமணத்திற்கு பின்பாக விருந்து, திருமண நாளில் ஒரு விருந்து, 3 நாள் கழித்து ஒரு விருந்து என்று பெண் வீட்டாருக்கு அதிகமான சுமைகளை கொடுப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். திருமண விருந்து என்பது அறிஞர்கள் சொல்கின்றார்கள் திருமண வலிமா, திருமண விருந்து என்பது அந்த வலிமா என்பது அது முஸ்தஹப். எப்போது முஸ்தஹப் என்று சொன்னால், திருமணம் முடித்து கணவன் மனைவியாக ஆன பிறகு அவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு கொடுக்கப்பட வேண்டிய அந்த விருந்துதான் வலிமா. அப்படி கொடுக்கப்பட வேண்டிய விருந்துதான் வலிமா என்பது. இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், லா கிலாஃப பைனல் அஹ்லுல் இல்ம் ஃபி அன்னல் வலிமா சுன்னத்துன். வலிமா என்பது சுன்னா, அது ஒரு சுன்னா, வாஜிப் அல்ல, கட்டாய கடமை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த திருமணம் முடிச்சது தெரியாது. அந்த அரபுகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், திருமணம் முடிச்ச உடனேயே ஒரு விதமான நறுமணத்தை பூசுவார்கள். அதனுடைய அசர், அதனுடைய அந்த ட்ரெஸ்ஸில் அந்த அசரை பார்க்கின்றார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவுலிம் வலவு பிஷாத்தி, ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், வலிமா கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு ஆட்டை எடுத்து என்ன செய்யலாம், வலிமா கொடுக்கலாம். இது சுன்னா, ஆனால் வாஜிப் அல்ல என்பதை என்ன செய்கின்றார்கள், அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு ஆதாரமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செய்தியை ஆதாரமாக காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த வலிமா விருந்து என்று நாம் அந்த பட்டியலை எடுத்து பார்க்கும்போது, ஒரே ஒரு மனைவிக்காக மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை எடுத்து வலிமா கொடுத்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு மனைவிக்காக மட்டும் ஆட்டை எடுத்து என்ன செஞ்சு, ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்திருக்கின்றார்கள். பாருங்கள், சஹீஹ் புகாரில 2568வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹ் மா ரஅய்து, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலம் அலா இம்ராஅத்தின் وقال ابو كامل على شيء من نسائه ما اولم على زينب فانه ذبح شاة. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை அறுத்து என்ன செய்திருக்கின்றார்கள், வலிமா கொடுத்திருக்கின்றார்கள். வேறு சில செய்திகளிலே அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழத்தையும் என்ன செய்திருக்கின்றார்கள், வலிமா விருந்தாக கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று பாலாடை கட்டி, நெய், அக்த், இதையெல்லாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவுடைய விருந்தாக கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஃபல் அஃவல், இப்போ இந்த வலிமா விருந்து எப்போது கொடுப்பது, திருமணத்திற்கு முன்பு கொடுப்பதா, திருமணத்திற்கு பின்பு கொடுப்பதா, திருமண நாளில் கொடுப்பதா? பரவலாக நமது சமூகத்தில் திருமண நாள் என்று விருந்து வைப்பார்கள். இப்படி திருமண நாள் கொடுப்பது அது வலிமாக கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படுமா என்ற சர்ச்சைகள் எல்லாம் செய்யப்படும் போது, ஃபல் அஃவல் ஃபஅலுல் வலீமத்துன் நிகாஹ் பஅத துகூல் இக்திதாஅன் பிஃஅலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி நாம் வலிமா விருந்து வழங்கப்படுவதாக இருந்தால், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து அவர்களோடு இல்லற வாழ்க்கை அடைந்த பிறகுதான் என்ன செய்திருக்கின்றார்கள், வலிமாவை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் புகாரியினுடைய விரிவுரையாக சொல்கின்றார்கள், வகத் இக்தலஃப ஸலஃப், சலஃபுகள் இந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரத்தில் வலிமாவை கொடுப்பது என்பதில், ஹல் ஹுவ இன்தல் அக்த், திருமண உடன்படிக்கையின் போது வலிமா கொடுப்பதா, அல்லது அந்த உடன்படிக்கை முடிந்த பிறகு வலிமா கொடுப்பதா, அல்லது கணவன் மனைவி சேருகின்ற போது வலிமா கொடுப்பதா, அல்லது அதற்கு பிறகு வலிமா கொடுப்பதா என்ற அந்த சர்ச்சையின் போது அனைத்து இமாம்களும் சொல்லக்கூடிய ராஜிஹான இமாம் சுபுக்கி,
எல்லா இமாம்களும் சொல்லக்கூடிய ஏற்றமான ஒரு கருத்து என்னவென்றால், சஹீல் புகாரியில் வரக்கூடிய செய்தி 4793வது செய்தி, முஸ்லீம்ல 1428வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. எல்லா விஷயத்தையும் சர்ச்சை செஞ்சுட்டு சொல்றாங்க, அஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரூசன் பி ஸைனப பின்த் ஜஹ்ஸ், ஸைனப் பின்த் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து, அவர்கள் மதீனாவிலே திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்து ஃபதஅன் நாஸ லித்தஆம், மக்களை என்ன செய்தார்கள்? விருந்துக்காக அழைத்தார்கள். பஅத இர்திஃபாஅன் நஹார், பகலினுடைய அந்த உச்சியின் போது, அதாவது மதிய வேளைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விருந்திற்காக மக்களை அழைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க? பதிவு செய்யறாங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் எதுல்லு அலா அன்னஹு அகிபத் துகூல், இல்லற வாழ்க்கைக்கு பிறகுதான் இந்த திருமண விருந்து வழங்கப்பட வேண்டும் என்ற செய்தியையும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பதிவு செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியாக நாம் பார்க்கும்போது அந்த திருமண விருந்து என்பது அது திருமண நாள் கொடுப்பதை விட, அக்து நிக்காஹுக்கு பிறகு கொடுப்பதை விட, அல்லது மற்ற தினங்களில் கொடுப்பதை விட, திருமண விருந்து என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி ஒருவர் கொடுப்பதாக இருந்தால், கணவன் மனைவி வீடு கூடிய பிறகு அடுத்த நாள் கொடுப்பதுதான் சுன்னாவுக்கு நேர்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இப்போ ஒரு ஆள் திருமணம் முடிச்சு ஒரு 7 நாள் கழிச்சு விருந்து கொடுக்கிறார், அல்லது ஒரு 3 நாள் கழித்து என்ன செய்கின்றார்? வலிமா விருந்து கொடுக்கிறார். கூடுமா கூடாதா? கூடும். ஏன்னா விருந்து அப்படிங்கிறதுனால என்ன செய்வோம்? கூடும் தான் சொல்லுவோம். தாராளமாக என்ன செய்யலாம்? கொடுக்கலாம், தப்பு இல்லை. தாராளமாக என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அவர்கள் 2 நாள் கழித்தும் என்ன செய்திருக்கின்றார்கள்? விருந்தளித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பதிவு செய்கின்றார்கள். இப்போ அடுத்ததாக மிக முக்கியமான அடுத்த ஒரு சட்டம், அடுத்த ஒரு கேள்வி என்னவென்றால், திருமண விருந்திற்காக எத்தனை நபர்களை அழைப்பது? சரியா? ஏனென்றால் இதுவும் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் திருமணத்திற்காக நிறைய மக்களை அழைக்கக்கூடாது, 50 பேர் தான் அழைக்க வேண்டும், அல்லது குடும்பத்தார்களை மட்டும் அழைத்து அதோடு சுருக்கி கொள்ள வேண்டும். அப்படி அதிகமான நபர்கள் அழைச்சா உடனே இயக்கத்தை விட்டு தூக்கி தூர எறிஞ்சிடுறாங்க, அமைப்பை விட்டு என்ன செய்யறாங்க? என்ன காரணம்? இவர் அதிகமான வேற கூப்பிட்டு வலிமா கொடுத்திருக்கிறார், அதிகமான வேற கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? திருமணம் நடத்தி இருக்கிறார், மண்டபத்தில் திருமணம் நடத்தி இருக்கிறார். மண்டபத்தில் திருமணம் நடத்தக்கூடாது, ஹராம் என்றெல்லாம் எங்குமே மார்க்கத்தில் கிடையாது. இல்லாத விஷயங்களை சொல்லி மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துறாங்க. மண்டபத்தில் திருமணம் நடத்தினால இயக்கத்தை விட்டு அமைப்பை விட்டு வெளியேற்றிய நபர்கள் எல்லாம் உண்டு. எளிமையாக நடத்தப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. எளிமையாக நடத்தப்பட வேண்டும். வீட்டில் இடம் இல்லை, ஒருத்தர் மண்டபத்தில் ஒரு சின்ன மண்டபத்தில் நடத்துறாரு, ஆனால் பகட்டுக்காக அந்த பணத்திமுறை காட்டுவதற்காக செய்யக்கூடாது. சரியா? அப்ப இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப திருமண விருந்திற்காக எத்தனை நபர்கள் அழைக்கப்படலாம் என்று சொன்னால், அதிலும் இப்னுல் பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் வலீமா இன்னமா துஜிபு அலா கதிரில் உஜூத், ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சக்தி இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்? அந்த எண்ணிக்கையெல்லாம் நிர்ணயிக்கப்படலை. எவ்வளவு பேர் வேணுமாலும் என்ன செய்யலாம்? ஒருவருக்கு 500 நபர்களை அழைக்க முடியுமா? 500 நபர்களை கூப்பிடலாம். 1000 பேரை கூப்பிட முடியுமா? 1000 பேரை கூப்பிடலாம். 2000 பேரை கூப்பிட முடியுமா? 2000 பேரை கூப்பிடலாம். வலிமா விருந்திற்கு அதிகமான மக்கள், இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், வலிமா விருந்துக்கு அதிகமான நபர்களை அழைப்பது அஃதல், சிறந்தது. எதனால சொல்லுங்க? உறவினர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நல்ல பாசம். சாதாரண ஒரு விஷயத்தை பாருங்க, அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் சண்டை வருது, அல்லது உறவினர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் சண்டையா இருக்கிறாங்க, கூப்பிட்டு நீங்க ஒரு விருந்து போடுங்க, என்ன சொல்லுவாங்க? என்னதான் இருந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டான்ப்பா, வருதா இல்லையா? என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் அழைத்து விருந்தளித்தார், நாமும் அவரை அழைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நிறைய பயன்கள் அதில் இருக்கின்றது. விருந்தளிப்பது, சலாம் சொல்லுவது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள்,
உங்களை ஒருவர் முறித்து கொண்டால் முந்திக் கொண்டு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அதெல்லாம் ஏன் சொல்றாங்க? உறவுகளுக்கு மத்தியில் நல்ல இணக்கம் ஏற்படும். இங்கே அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய சஹீஹ் புகாரியினுடைய ஷரஹ், அந்த ஷரஹ்ல இப்னுல் பத்தால் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், வலீமா விருந்துக்கு அதிகமான மக்களை அழைப்பதின் மூலமாக அவர் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்று சொன்னால் அதிகமான துஆக்கள் கிடைக்கும். மணமக்கள் என்ன செய்வாங்க? வயறார சாப்பிட்ட உடனே மணமக்கள் என்ன செய்வாங்க? வாழ்த்துவாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று மணமக்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? பரக்கத்திற்காக, அபிவிருத்திக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். அதனால விருந்திற்கு, வலிமா விருந்திற்கு அழைப்பது, அதிகமான மக்களை அழைப்பது அதெல்லாம் குற்றமாகாது, மார்க்கம் அனுமதித்த விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான மக்களை அழைச்சிருக்கிறாங்க. பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் நம்ம பார்க்கிறோம். இப்போ வலிமா விருந்து கொடுப்பதற்கு ஒருவருக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் பிறருடைய உதவியை நாடலாமா என்று சொன்னால் அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். எப்போது திருமணம் முடிக்கின்றார்கள்? ஹைபர் போரின் போது அவர்கள் அடிமையாக பிடிக்கப்பட்டு திருமணம் முடிக்கின்றார்கள். அப்படி திருமணம் முடிக்கும் போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்து சஹ்பா என்ற இடத்துல ஒரு 3 நாட்கள் தங்குகின்றார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தாம்பத்திய வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றார்கள். அப்படி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவிற்காக முஸ்லிம்களை அழைத்தார்கள். புகாரில, சஹீஹ் புகாரில இந்த செய்தி இடம்பெறுகின்றது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விருந்தில் ரொட்டியோ இறைச்சியோ இருக்கவில்லை. கண்டிப்பாக விருந்தில் மட்டன் பிரியாணி தான் போடணும், சிக்கன் பிரியாணி தான் போடணும்லாம் கிடையாது. எது நமக்கு சக்தியோ அதை போடலாம். நமக்கு எதை விருந்தாக கொடுப்பதற்கு முடியுமோ அதை விருந்தாக கொடுக்கலாம். பாருங்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை கொண்டு வர சொல்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விரிப்பை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து அந்த விரிப்பு விரிக்கப்படுகின்றது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரிடத்திலெல்லாம் பேரிச்சம்பழம் இருக்கின்றதோ, யாரிடத்திலெல்லாம் உணவு இருக்கின்றதோ அவர்களெல்லாம் அந்த உணவுகளை கொண்டு வாருங்கள். திருமணம் யாருக்கு நடந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. திருமண விருந்துக்காக யாரிடத்துல கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதுக்காக வரதட்சணைன்னு சொல்லி எடுக்கக்கூடாது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. அதனால ஒரேடியா இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? திருமண விருந்துக்காக பிறர் இடத்துல உதவியை நாடி இருக்கின்றார்கள், அதனால பெண்ணு வீட்டார் தலையில என்ன செஞ்சிருவோம், இந்த செலவை சாத்திடுவோம் சொல்லி அப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நண்பர்களிடத்துல, சஹாபாக்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரிடத்தில் எல்லாம் உணவு தானியங்கள் இருக்கின்றதோ அவர்கள் அந்த உணவு தானியங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அதிலே பேரீச்சம்பழம், பாலாடை கட்டி, நெய் போன்றவைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்த அனைத்து சஹாபாக்களும் அதை உண்டு மகிழ்ந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலிமாக இருந்தது என்று நாம் சஹீஹ் புகாரியில் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போ வலிமா என்பது கண்டிப்பாக ஆற்றச்சி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பேரித்தம்பளம் தான் நமக்கு சக்திக்கு முடியும் என்று சொன்னால் அது இல்லை, சாதாரண ஒரு உணவு தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது. இதற்காக கடன் வாங்கி அப்படியெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? அதே போன்று இன்னொரு சந்தேகமும் மக்களிடத்தில் பரவலாக காணப்படுகின்றது. என்ன அப்படின்னா, இந்த திருமண விருந்து வலிமா கொடுப்பதில் பெண் வீட்டாரோடு சேர்ந்து கொள்ளலாமா? பெண் வீட்டாரோடு சேர்ந்து கொள்ளலாமா? அதாவது முறையற்ற ஒரு தௌஹீத் பிரச்சாரத்தின் காரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது என்றால், பெண் வீட்டார் அதற்காக செலவழித்தால் வாங்கவே கூடாது, ஹராம் அது என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் திருமண விருந்திற்காக அல்லது திருமண செலவுக்காக பெண் வீட்டார் சொல்றாங்க. ஆனால் ஆண் நிபந்தனை வைக்கவில்லை. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஆண் என்ன செய்யல, நீங்க அதை தாங்க இதை தாங்க, நீங்க தான் செலவு எடுக்கணும் என்று ஆண் எந்த விதமான நிபந்தனையும் வைக்கவில்லை. ஒரு ஆண்மகன் சொல்லுகின்றான், எல்லா செலவையும் முழு செலவையும் நானே ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவன் சொல்லுகின்றான். ஆனால் பெண் வீட்டார் நினைக்கிறாங்க, எனக்கு இருக்கிறது ஒரு குழந்தை, ஒரு பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைக்காக நானும் செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று ஒருவர் திருமண விருந்தை
அதிலே நான் ஷேர் செய்து கொள்கின்றேன், பங்கிட்டுக் கொள்கின்றேன் என்று சொன்னாலோ, அல்லது திருமண செலவிலே நானும் பங்கிட்டுக் கொள்கின்றேன் என்று நிபந்தனை இல்லாமல் சொன்னாலோ அது மார்க்கத்தில் தடை என்று எங்கும் நாம் பார்க்க முடியாது. எங்குமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. திருமண விருந்தாக இருக்கலாம், திருமண இதர செலவுகளாக இருக்கலாம். மண்டபத்தை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம், விருந்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று பங்கிடுவதாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக, பாவமாக, ஹராமாக என்ன செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு மார்க்கம் சரியான முறையில் போதிக்கப்படாமல் அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் வரதட்சணைக்கு இது என்ன செய்யக்கூடாது, வழிவகுத்து விடாமலும் இருக்க வேண்டும். வரதட்சணைக்கு வழிவகுத்து விடாமலும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதையும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த திருமண விருந்து யாருக்கு கொடுக்கலாம்? திருமண விருந்து யாருக்கு எல்லாம் கொடுக்கலாம்? சுனனு திருமதியில 2318வது செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த சுனனு திருமதியில் பதிவு செய்யப்படுகின்றது. அபூ சயீத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸாஹிப் இல்லா முஃமினன், மூமின்களை தவிர வேறு யாரையும் நீங்கள் உற்ற தோழர்களாக, நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மூமின்களை தவிர வேறு யாரையும் உற்ற தோழர்களாக, நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நிறைய நம்முடைய ஃபங்க்ஷன்ல மாற்று மதத்தவர்கள் நண்பர்களாக இருந்தால் அழைக்கலாம், தப்பில்லை, தவறில்லை. ஆனால் அவர்களை முதன்மைப்படுத்துவது, அவர்களை நீங்க பாருங்க, சில திருமண வீடுகள் அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, வருவாங்க, மணமக்களை வாழ்த்துவார்கள், மணமக்களுக்கு பரிசுகளை கொடுப்பார்கள், மணமக்கள் அவர்களுக்கு முன்னால் ஹிஜாப் இல்லாமல் இருப்பார்கள். அதாவது ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் அல்லது எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அரசியல்வாதிகள் என்ன செய்யறது, திருமண வீடுகளுக்கு அழைப்பது, ஏன்னா இஸ்லாத்திற்கு எதிரானவர்களை அழைப்பது, மார்க்கத்திற்கு முரணானவர்களை அழைப்பது. சில திருமண வீடுகளில் ரவுடிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் இப்படி இவர்கள் அழைக்கப்பட வேண்டுமா என்று சொன்னால் அழைக்கப்படக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இதன் மூலமாக அவர்களுக்கு மார்க்க செய்தியை நாம் சொல்ல முடியும் என்று சொன்னால் தவறில்லை. ஆனால் அவர்கள் மணமக்களை, அதாவது மணப்பெண்ணை பார்க்கக்கூடாது, மணப்பெண்ணுக்கு நேரடியாக பரிசுகளை வழங்கக்கூடாது. ஆண்கள், அந்நிய ஆண்கள், இதெல்லாம் பேணப்பட வேண்டும். அப்ப இந்த முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தெளிவாகவே சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், லா துஸாஹிப் இல்லா முஃமினன், நீங்கள் உற்ற தோழர்களாக, உற்ற நண்பர்களாக மூமின்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வலா யஅகுல் தஆமக இல்லா தகியுன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய உணவை இறையச்சமுடையவர்களை தவிர வேறு யாரும் சாப்பிட வேண்டாம். இறையச்சமுடையவர்களை தவிர உங்களது உணவை, அதுக்காக வரக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு தக்குவா இருக்கா இல்லையா அப்படி விசாரணை செஞ்சு உள்ள விடணும், அப்படி அல்ல. இயன்ற அளவுக்கு நம்ம பார்க்கிறோம், பெரிய அரசியல், நம்ம நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் பிரமுகர்களை அழைப்பதன் மூலமாக அது ஒரு கௌரவம், அது ஒரு பந்தா. எங்க வீட்டு கல்யாணத்துக்கு அந்த கட்சிக்காரர் வந்தார், இந்த தலைவர் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், அதை ஒரு பெருமையாக பேசுவது என்று நாம் என்ன செய்கிறோம், நிறைய மக்கள் சமூகத்திலே பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க, லா யாக்குல் தஆமக, உனது உணவை சாப்பிட வேண்டாம், இல்லா தகியுன், இறையச்சமுடையவர்களை தவிர வேறு யாரும் உனது உணவை சாப்பிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னொரு செய்தியை பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில 4779வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஷர்ருத் தஆம், உணவுகளிலேயே மிகவும் கெட்டது தஆமுல் வலீமா, வலீமா சாப்பாடு அப்படிங்கிறாங்க. என்ன விளக்கம் பின்னால சொல்றாங்க, யுதுஆ லஹா அல் அக்னியா, செல்வந்தர்கள் அழைக்கப்படுவார்கள், செல்வந்தர்கள் அழைக்கப்படுவார்கள். வ யுத்ரகுல் ஃபுகரா, ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள், ஏழைகள் விரட்டப்படுவார்கள். அதுதான் தஆமிலேயே மிக மோசமான வலீமா, சாப்பாட்டிலேயே மிக மோசமான வலீமா சாப்பாடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். இன்றைக்கு நிறைய முஸ்லிம் குடும்பங்கள்ல இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சமூகத்தில் ஜமாத் தலைவர்களாக, அதே போன்று உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள், செல்வந்தர்கள் அழைக்கப்படுவார்கள். அந்த ஊரிலே உள்ள ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள், ஏழைகளை அழைக்க மாட்டாங்க.
இன்னொரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர்கள் அழைக்கப்பட்டு வரமாட்டார்களோ அவர்களை மக்கள் அழைக்கின்றார்கள், எவர்கள் அழைக்கப்பட்டு வருவார்களோ அவர்களை புறக்கணிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால வலிமா விருந்திலே மிக மோசமான வலிமா விருந்து என்ன வலிமா விருந்து? ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்படக்கூடிய வலிமா விருந்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், வமன் தரக்க தஅவத, யார் இந்த வலிமா விருந்திற்கான அழைப்பை ஏற்க மறுக்கின்றார்களோ ஃபக்கத் அஸல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார்கள். அவ எங்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டாலும் என்ன செய்யணும்? செல்ல வேண்டும். இந்த விருந்தளித்தல் அது தனி ஒரு உரை, அது ஒரு தனி சப்ஜெக்டாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் இந்த வலிமா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கின்றேன். அடுத்து பாருங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த விருந்து திருமண நிகழ்ச்சிகள் இதில் நிறைய மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நிறைய நடைபெறும். விருந்து உபசாரங்களில் கூட நீங்கள் பாருங்க நிறைய முரணான விஷயங்கள். நாம் சொன்னது, இதற்கு முன்னால் சொன்னதை போன்று இசை கச்சேரிகள் நடத்தப்பட வேண்டும். சில திருமண விருந்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். சில திருமண விருந்துகள் அழைக்கப்பட்டாலும் அதற்கு நாம் செல்லக்கூடாது. அது எப்படிப்பட்ட திருமண விருந்துகள்? இசை கச்சேரிகள் நடத்தப்படக்கூடிய, ஆண் பெண்கள் கலந்து ஹிஜாப் இல்லாமல் இருக்கக்கூடிய இது போன்ற திருமணங்களை நாம் புறக்கணித்து விட வேண்டும். காரணம், அந்த இடத்திற்கு போகும்போது தவறான பார்வைகள், தவறான பேச்சுக்கள், ஆண் பெண் கலப்பது, இசை, ஹராமான விஷயங்கள் எல்லாம் தவறுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, உங்களில் ஒருவர் ஒரு தவறை பார்க்கும்போது தனது கரத்தால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் நாவினால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி ذلك அஃபுல் ஈமான், இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும், அதுதான் ஈமானுடைய கடைசி படித்தரம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு திருமணத்தில் வரதட்சணை நடைபெறுகின்றது. வரதட்சணை திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். நிறைய நாம நம்ம குடும்பம் தானே, நண்பர்களாச்சே, நட்பு வட்டாரத்தை பேணணும், உறவை பேண்டது இந்த விஷயத்தில் பேணக்கூடாது. வரதட்சணை திருமணங்கள், குறிப்பாக பெண்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், வரதட்சணை திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். வரதட்சணை பாவம், அப்படிதானா இல்லையா? குர்ஆன் அல்லாஹ் தஆலா கொடு என்று சொல்கின்றான். இவர்கள் பெண்ணிடமிருந்து வாங்குகின்றார்கள். காரணம், ஆண்கள் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் பெண்கள் என்ன செய்வாங்க? தளர்ந்து விடுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப வரதட்சணை திருமணங்கள் காரணம், அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து திருமணத்தை நடத்துகின்றார்கள். அவங்க அந்த திருமண வரதட்சணையின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய திருமணங்கள் அவங்க யாராவது யோசிச்சாங்களா? நமக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க, நாம பாவமான விஷயமாக இந்த திருமணத்தை நடத்துறோம், வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்துறோம், நமது உறவினர்கள் வராமல் போய்விடுவார்களே என்று அவர்கள் கருதி இருக்கின்றார்களா? இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எப்படி இருந்தாலும் நாம கூப்பிட்டா வருவாங்க, நாம கூப்பிட்டால் அழைத்தால் வருவார்கள். அதனால அப்ப புறக்கணிக்கும் போதுதான் ஒரு முழு குடும்பமும் புறக்கணிக்கின்றது. அப்ப அடுத்த மகளுக்கு யோசிப்பான், ஆஹா, வரதட்சணையின் அடிப்படையில் நாம் திருமணம் செய்யும் போது நமது உறவினர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கும் போது உறவினர்கள் வெறுக்கின்றார்கள், நாம் செய்வது பாவம், குற்றம் என்பதை எப்படி நீங்கள் அவருக்கு உணர்த்துவீர்கள்? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாவினால் தடுக்க முடிந்த, கையினால் தடுக்க முடியுமா? அதிகாரம் இருந்தால் கையினால் தடுங்கள், இல்லை என்றால் நாவினால் தடுங்கள், இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குங்கள். வரதட்சணையின் அடிப்படையில் நடபடக்கூடிய அந்த திருமணங்களுக்கு சென்று நல்ல விருந்து சாப்பிட்டு விட்டு, வரதட்சணை நிறைய பேரை பார்த்துருக்குறோம், என்ன செய்வாங்க? திருமண வீட்டுக்கு போவாங்க, விருந்து சாப்பிடுவாங்க, நிறைய வரதட்சணை வாங்கியிருக்கான்ப்பா, கார் வாங்கியிருக்கிறான், பங்களா வாங்கி, போனியா, சாப்பிட்டியா? ஆமாம். அப்ப என்ன தீமையை தடுப்பது? குறைந்தபட்சம் அப்ப வரதட்சணை திருமணங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்கப்பட வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய விருந்து உபசாரங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விருந்து உபசாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த விருந்திற்கு அழைத்தால் பதிலளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 4023வது செய்தியாக இடம்பெறுகின்றது, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 கடமைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றாக எண்ணுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மாஹுன்ன யா ரசூலுல்லாஹ், என்னென்ன கடமைகள் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுங்க, இதா லகைதஹு ஃபஸல்லிம்,
சந்தித்தால், ஒரு மூமினை நீங்கள் சந்தித்தால் சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லிம் அலைஹி வ இதா தஆக ஃபஅஜிபுஹு, அவர் உங்களை அழைத்தால், விருந்துக்கு அழைத்தால் பதிலளியுங்கள். வ இதஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹ் லஹு, உபதேசம் செய்யுமாறு கேட்டால் உபதேசம் செய்யுங்கள். வ இதா அதஸ ஃபஹமிதல்லாஹ் ஃபஸம்மித்துஹு, தும்மினால் அந்த தும்மலுக்கு அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வாரே, அதற்கு நீங்கள் பதிலளியுங்கள். வ இதா மரில ஃபஉதுஹு, நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரியுங்கள். வ இதா மாத ஃபத்தபிஉஹு, மரணித்தால் ஜனாசாவை பின்தொடருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6 விஷயங்களையும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக சொல்கின்றார்கள். இதுல வ இதா தஆக, உன்னை அழைத்தால் ஃபஅஜிபுஹு, அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் செய்கின்றோம், பார்க்கின்றோம். சரி, இப்போ ஊர்ல இருந்து இங்க கூப்பிடுறாங்க திருமணத்துக்கு, வலிமா விருந்துக்கு, டிக்கெட் எடுத்து போவீங்களா? என்னையா ஒரு 100 ரூபா சாப்பாட்டுக்காக பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து எப்படி போக முடியும்? எல்லோரும் சிந்திப்போம் இல்லையா? இது தவறல்ல, குற்றம் அல்ல. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 2583வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இதா துஇய அஹதுக்கும் இலா தஆமின், உங்களில் ஒருவர் விருந்துக்காக அழைக்கப்பட்டால் ஃபல் யுஜிப், அவர்கள் பதிலளிக்கட்டும். ஃபஇன் ஷாஅ துஇம, அவர் விரும்பினால் அந்த உணவை உட்கொள்ளலாம். ஒயின் ஷாஅ தரக, விரும்பவில்லை என்றால் உண்ணாமல் விட்டுவிடலாம். ஆனால் அழைக்கப்பட்டால் பதிலளிக்க வேண்டும். உங்களை ஒரு வீட்டில் விருந்துக்காக கூப்பிடுறாங்க, நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க, விருந்துக்காக கூப்பிடுறாங்க. அவர்கள் விருந்துக்கு அழைத்தது உங்களுக்கு நினைவில் இல்லை, மறந்து விட்டது. அழைக்கிறாங்க, சாப்பிட்டோமே வரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது. குறைந்தபட்சம் அந்த வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஒயின் ஷாஅ, விரும்பினால் சாப்பிடலாம். ஒயின் ஷாஅ தரக, விரும்பினால் உண்ணாமல் சாப்பிட்டுட்டேன், வயிறு சரியில்லை என்று ஒதுங்கி விடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொல்லுகின்றார். சஹீஹ் முஸ்லிம் 2583வது செய்தியாக இது இடம்பெறுகின்றது. அடுத்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா துஇய அஹதுக்கும், உங்களில் ஒருவர் விருந்துக்காக அழைக்கப்பட்டால் ஃபல் யுஜிப், அவர் பதிலளிக்கட்டும். ஃபைன் கான ஸாயிமன், அவர் நோன்பாளியாக இருந்தால் ஃபல் யுஸல்லி, அவருக்காக பிரார்த்தனை செய்யட்டும். யார் உங்களுக்கு விருந்தளித்தார்களோ, விருந்திற்காக அழைத்தார்களோ, அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒயின் கான முஃப்திரன் ஃபல்யத்அம், அவர் நோன்பாளியாக இல்லை என்று சொன்னால் அந்த விருந்தை அவர் உண்ணட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சட்டம் என்ன தெரியுமா? நஃபிலான நோன்பு பிடிச்சிருக்கிறோம், நஃபிலான நோன்பு வைத்திருக்கின்றோம். ஒருவர் நம்மை விருந்திற்காக அழைக்கின்றார் என்று சொன்னால் அந்த நஃபிலான நோன்பை முறித்துவிட்டு விருந்துண்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது. இதெல்லாம் எதை நமக்கு காட்டுது அப்படின்னா, அந்த அளவுக்கான அந்த நெருக்கம், முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் இருக்க வேண்டிய அந்த பாசம், இணைப்பு, அந்த உறவு, அது எந்த விதத்திலும் முறிந்து விடக்கூடாது, அறிந்து விடக்கூடாது. இதுதான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்த்துகின்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் விருந்தாளி, விருந்துக்காக அழைக்கப்பட்டால் ஒயின்கான ஸாயிமன், நோன்பாளியாக இருக்கிறோம், நீங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த வீட்டுக்கு சென்று, நான் நோன்பாளியாக இருக்கிறேன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், விருந்துக்கு அழைத்தால் என்ன துஆவை செய்ய வேண்டுமோ அதை அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். ஒயின்கான முஃப்திரன் ஃபல்யத்அம், அவர் நோன்பாளி இல்லை என்று சொன்னால் அவர் உணவு உண்ணட்டும். ஒருவேளை நஃபிலான நோன்பாக இருந்தால் தாராளமாக நோன்பை முறித்துவிட்டு அவர் என்ன செய்யலாம், உணவு உண்ணலாம். சரி, அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே 2 வலிமா ஒரே நேரத்தில் அழைக்கப்படுகின்றது. அப்ப இதுக்கு என்ன சட்டம் என்று சொன்னால், ஒரே நேரத்திலே 2 வலிமாவிற்காக அழைக்கப்பட்டால் முதலாவதாக யார் அழைத்தார்களோ அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும். முதலாவதாக யார் அழைத்தார்களோ அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும். நாம் சொன்னதை போன்று இயலாத ஒரு கட்டம் என்று சொன்னால் நமது அந்த இயலாமையை அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். இதெல்லாம் மாறு செய்ததாக ஆகாது. விருந்துக்கு அழைக்கிறாங்க, பிள்ளைக்கு அந்த டைம்ல எக்ஸாமா இருக்குது, போக முடியாத ஒரு சூழல், அல்லது ஊர்ல இருந்து விருந்துக்கு கூப்பிடுறாங்க, நாம இங்க இருக்கிறோம், செல்ல முடியாத சூழல் என்றால் இதெல்லாம் குற்றமாகாது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்ததாக ஆகாது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று அழைக்காமல் விருந்துக்கு செல்வது,
ஊர்களில் என்ன செய்யும், நிறைய இடங்கள்ல நடக்கும். சில இடங்களில் திருமண மண்டபங்கள் வந்து இந்த கடையெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லது சில இடங்களில் திருமண மண்டபங்கள் இருக்கும்போது என்ன செய்வாங்க, அழைக்காதவர்களெல்லாம் வந்து சாப்பிட்டுருவாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகும், அழைக்கப்பட்டவர்களுக்கு உணவில்லாமல் ஆகிவிடும். அழைக்கப்பட்டவர்களுக்கு உணவில்லாமல் என்ன செய்து ஆகிவிடும். அதனால அழைத்துத்தான் விருந்திற்கு செல்ல வேண்டும். சரி, ஒருவரை அழைத்திருக்கின்றார். இப்போ உதாரணமாக என்ன ஒருவர் என்ன செய்யறாங்க, விருந்துக்காக கூப்பிடுறாங்க. நான் வந்து நம்ம காஜாபாய் என்ன செய்யறேன், அவங்கள வந்து கூப்பிடுறேன், என்ன விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க. பொதுவாக இப்படி சொல்லும்போது இல்லை, அவங்க என்ன கூப்பிடல தானே, நாம் என்ன செய்வோம், என்ன அழைக்கல தானே, அதனால நான் வரல, அப்படிதான் நாம் என்ன செய்வோம், அதை மறுப்போம். ஆனால் மார்க்க அடிப்படையில் ஒருவர் என்னை அழைத்திருக்கின்றார்கள், நான் என் சார்பாக ஒருவரை அழைத்து செல்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கின்றது, அனுமதி இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஆமுல் வாஹித், ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது. சரியா? ஏன்னா காஃபிர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா எப்படி என்ன செஞ்சிருக்கிறான், பெரிய வயரை கொடுத்திருக்கிறான். முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய உணவின் அளவு, ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது, இருவருடைய உணவு 4 நபர்களுக்கு போதுமானது. ஹதீஸ்ல அப்படியே வருகின்றது. அதனால என் சார்பாக ஒருவரை அழைத்து செல்வது, முன்கூட்டியே விருந்து அழைத்தவருக்கு தகவல் தெரிவிப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் சில நாகரிகத்தையும் நாம் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸஹீஹுல் புகாரியில 1939வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அன்சாரி நபித்தோழர் என்ன செய்யறாங்க, அழைக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு அந்த ஹதீஸில் என்ன வருகின்றது, யக்ஃபி ஹம்ஸத்தன், 5 நபர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் விருந்திற்காக. அப்போ அந்த பணியாள சிறுவனிடம் அந்த அன்சாரி நபித்தோழர் சொல்றாங்க, 5 நபர்களுக்காக நீ உணவை தயார் செய்ய வேண்டும். ஃபஇன்னி உரீது அன் அதுஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமிஸ ஹம்ஸத்தின், அல்லாஹ்வுடைய தூதரோடு 5 நபர்கள் விருந்திற்காக வர இருக்கின்றார்கள். அப்போது சொல்றாங்க, அரஃப்து ஃபீ வஜ்ஹில் ஜூஅ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே பசியினுடைய அந்த இதை நான் உணர்ந்தேன், பசியினுடைய அந்த தாக்கத்தை நான் உணர்ந்தேன். ஃபதஆஹும், அவர்களை நான் அழைத்திருக்கின்றேன். ஃபஜாஅமஹும், அதனால் அவர்களுக்காக நீங்கள் உணவை தயார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அன்சாரி நபித்தோழர் ஒரு சிறுவனிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். அப்படி ஒப்படைக்கப்பட்ட உடனே 5 நபர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு அழைக்கப்படுகின்றார்கள். அப்போது கூட இன்னும் ஒரு நபர் ஒட்டி கொள்கின்றார், இன்னும் ஒரு நபர் சேர்ந்து கொள்கின்றார். பாருங்க, இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இன்னஹாதா கது தபிஅனா, இந்த மனிதர் எங்களோடு சேர்ந்து கொண்டார், எங்களை பின்தொடர்ந்தார். ஃபஇன் ஷிஅத, நீங்கள் விரும்பினால் அவருக்கு அனுமதி கொடுக்கலாம். ஒயின் ஷிஅத, நீங்கள் விரும்பவில்லை என்றால் அவரை திருப்பி அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மனிதர் வந்தா யாராவது திருப்பி அனுப்புவாங்களா? இல்லை. அப்ப அந்த மனிதர் சொல்றாங்க, ஃபகால லா பல், இல்ல அல்லாஹ்வுடைய தூதர்வர்களை, உங்களோடு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி, அவரை எப்படி நான் புறக்கணிப்பேன், அவரையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவருக்கும் நான் அனுமதி கொடுக்கின்றேன், அவரையும் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த அன்சாரி நபித்தோழர் சொன்னார் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இப்போ இந்த விருந்தளித்தல்ல நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஆதாபுகள், ஒழுக்கங்கள், நாகரீகங்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமான திருமண வீடுகளில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க, குறை சொல்லுவது. நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பாட நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு விட்டு கறி வேகல, என்னப்பா விருந்தில் பழமே வைக்கல, ஒரு ஜாம் வச்சிருக்கலாம் தானே, பழம் வச்சாங்க தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஜாம் வச்சிருக்கலாம் தானே, இப்படி என்ன செய்வது, விருந்தை குறை சொல்வது, விருந்தை குறை சொல்வது. பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஸஹீஹுல் புகாரில 4989வது செய்தியாக வருகின்றது, மஆபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்துன், எந்த ஒரு உணவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை சொன்னதே கிடையாது. அதுக்காக விருந்தளிப்பதுக்கு மோசமான உணவு கொடுக்கலாமா? அதுவும் கொடுக்கக்கூடாது. சென்ற உரையிலே நாம் என்ன செய்தோம், அதை சொன்னோம். நீங்கள் செலவு செய்வது
நீங்கள் விரும்புகின்றவற்றை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். உங்களுக்கு யாராவது மோசமானவற்றை தந்தால் அதை நீங்கள் முகம் சுளித்த நிலையில்தான் வாங்குவீர்கள். அப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு உணவையும் குறை சொன்னதே கிடையாது. அவர்கள் விரும்பினால் சாப்பிடுவார்கள், ஒயின் கரிஹு தரக்கஹு, விரும்பவில்லை என்றால் அதை விட்டு விடுவார்கள், ஆனால் குறை சொல்ல மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதை போன்று பாருங்கள், அடுத்து மிக முக்கியமான நமது உரையினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், விருந்தளித்தவருக்காக துஆ செய்ய வேண்டும். பொதுவாக விருந்து சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சிருவோம், கண்ணை கட்டும். ஆனால் கண்ணை கட்டினோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். இல்லை, விருந்தளி அளித்தவருக்காக என்ன செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரொட்டி துண்டு ஜெய்துன் கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு அஃப்தர இந்தக்குமுஸ் ஸாயிமூன், இது நோன்பாளிக்கும் இந்த துஆவை என்ன செய்யலாம், நோன்பு திறப்பதற்காக யாராவது உணவளித்தால் அவருக்கும் இந்த துஆவை செய்யலாம். இல்லாமல் யாராவது பசியோடு இருக்கக்கூடியவருக்கு உணவளித்தால் அவரும் இந்த துஆவை செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃப்தர இந்தக்குமுஸ் ஸாயிமூன் வ அகல தஆமுக்குமுல் அப்ரார், நல்ல உணவை நாங்கள் என்ன செய்தோம், சாப்பிட்டோம். வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய அந்த துஆ உங்களுக்கு இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னொரு துஆவை பாருங்க, அல்லாஹும்ம இறைவா அத்இம் மன் அத்அமனி, எங்களுக்கு யார் உணவளித்தார்களோ அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக. வ அஸ்திமன் அஸ்கானி, எங்களுக்கு யார் தண்ணீர் புகட்டினார்களோ அவர்களுக்கு நீ நீர் புகட்டுவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தளித்தவர்களுக்காக செய்த பிரார்த்தனையை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த உரையில இந்த தலைப்பின் கீழ் நாம் பார்த்த இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழ் திருமண உரையும் திருமண விருந்தும், இந்த தலைப்பின் கீழ் நாம் பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், திருமண உரை அது அனுமதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் திருமண உரையாற்றக்கூடியவர் நீண்ட நெடிய நேரம் உரையாற்றக்கூடாது. ஹுத்துபத்துல் ஹாஜ்ஜா, தேவைக்காக என்ற அடிப்படையில் சுருக்கமாக மணமக்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடியவர்களுக்கும் பொருத்தமான தலைப்புகளில் அவர்கள் உரையாற்ற வேண்டும். அதே போன்று திருமண விருந்து, இந்த திருமண விருந்தினுடைய ஆதாபங்கள் ஒழுக்கங்களை எல்லாம் உங்களுக்கு நாம் சொன்னோம். திருமண விருந்திற்காக அழைக்கப்பட்டால் செல்ல வேண்டும். திருமண விருந்து கண்டிப்பாக ஆட்டிறைச்சி தான் அதில் இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் அதற்கு பதிலளிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக மட்டும்தான் ஆட்டிறைச்சியோடு கூடிய திருமண விருந்தை அளித்திருக்கின்றார்கள். மற்ற ஏனைய மனைவிமார்களுக்கு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கெல்லாம் பேரித்தம்பழம், பாலாடை கட்டி, நெய் போன்றவற்றை திருமண விருந்தாக கொடுத்திருக்கின்றார்கள். திருமண விருந்திலே ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது. எவர்கள் அழைத்தால் வரமாட்டார்களோ அவர்களை அழைக்கக்கூடாது. எவர்கள் அழைத்தால் வருவார்களோ அப்படிப்பட்ட ஏழைகள் அழைக்கப்பட வேண்டும், ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்ற செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக, பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.